நீங்க எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் கிடைச்சிடும். அது கர்த்தருடைய சித்தத்தின்படி கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தர் கொண்டு போவார். அல்லேலூயா. அப்ப ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை நீங்க ஏற்படுத்திக்கணும். இந்த ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கிற அந்த அந்நிய பாஷைய நான் சத்தம்னு பேர் வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அந்த சத்தம் உண்டான போது, ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவன் கர்த்தருடைய சத்தம். கர்த்தருடைய சத்தம் என்ன பண்ணுமா? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. இந்த அந்நிய பாஷைங்கிறது கர்த்தருடைய சத்தம். யோவான் ஸ்நானகன் மாதிரி. அல்லேலூயா. யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம் என்ன? வழியை ஆயத்தப்படுத்துவது. வழி என்ன பண்ணுது? இந்த சத்தம் வழியை ஆயத்தப்படுத்தும். உங்களிலிருந்து புறப்படுகிற இந்த அந்நிய பாஷை என்கிற சத்தம் உங்களுடைய வழிகளை ஆயத்தப்படுத்தும். எல்லா கோணான வழிகளையும் செவ்வையாக்கும். கர்த்தராகிய கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தும், மகிமைப்படுத்தும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீங்க அந்நிய பாஷையில பேசும்போதெல்லாம் யோவான் ஸ்நானகன் முன்னாடி வந்து நிக்கணும். யோவான் ஸ்நானகனை முன்னாடி நீங்க அனுப்புறீங்கன்னு அர்த்தம். எதுக்கு? வழியை ஆயத்தப்படுத்துறதுக்கு, பள்ளங்களை நிரப்புறதுக்கு, கரடு முரடானவர்களை சமமாக்குறதுக்கு. அப்ப அந்த சத்தம் போய் என்ன செய்தான்? எல்லா பள்ளங்களையும் நிரப்பிடும், எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கிடும். எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கரடு முரடா இருக்குதோ அதெல்லாம் சமமாயிரும். அதுக்கப்புறம் என்ன நடக்குமா? சமமானதுக்கு அப்புறம் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தருடைய மகிமை, குளோரி வெளிப்படணும்னா முதல்ல யோவான் ஸ்நானகனை அனுப்ப வேண்டும். யோவான் ஸ்நானகன் எங்க இருக்கிறாரு? உங்க நாவுல அக்னியா இருக்கிறார். முதல்ல யோவான் ஸ்நானகன் அனுப்பணும். சொல்லுங்க. வாழ்க்கையில இருண்ட காலம், 400 வருஷம் இருண்ட காலமா மல்கியாவுக்கும் மத்தியவுக்கு இடையில. இந்த 400 வருஷம் இருண்ட காலத்துல ஜனங்கள் எல்லாமே, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அதான் கர்த்தருடைய மகிமை. பெரிய வெளிச்சம் யாரு? இயேசுநாதர். அல்லேலூயா. அப்ப இயேசுநாதர் வர்றதுக்கு முன்னாடி யோவான் ஸ்நானகன் முன்னாடி போகணும். யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே. மணி ஓசை முன்னாடி வந்துடணும். அந்த ஓசையை பார்த்தாலே தெரிஞ்சு பின்னாடி யானை வருதுன்னு. இயேசு கிறிஸ்து எப்போ உங்க வாழ்க்கையில முழுமையா செயல்படுவார், முழுமையா தன்னுடைய மகிமை வெளிப்படுத்துவார்னா முதல்ல யோவான் ஸ்நானகன் வரணும். அவன் வந்து என்ன செஞ்சான்? அவனுடைய ஊழியம் என்ன? எல்லாவற்றையும் அவன் ஆயத்தப்படுத்தினான். எல்லா வழிகளையும் அவன் செவ்வை பண்ணினான். அதாவது ஒரு ராஜா வர்றதுக்கு முன்னாடி முரசு கொட்டுறான் இல்லையா? அவன் முன்னாடி போய் என்ன செய்வான்? ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், ராஜா வருகிறார் சொன்ன உடனே அங்க வழிகள் என்ன ஆயிரும்? ராஜா வர்ற பாதைகள் எல்லாம் சுத்தமாயிரும். ரோட்டு கடையெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? ஆமா, முதலமைச்சர் வர்றாருன்னு சொன்ன உடனே ரோட்டு கடையெல்லாம் காணாம போயிடும். அப்ப வழி என்ன ஆயிரும்? விசாலமா தெரியும், நேர்த்தியா தெரியும். ஒரு ராஜா போகிற பாதை ராஜபாதையா இருக்கணும். அல்லேலூயா. நீதிமானுடைய பாதை ராஜபாதை. உங்களுடைய பாதையெல்லாம் ராஜபாதையா மாறணும்னா முதல்ல யோவான் ஸ்நானகனை அனுப்ப வேண்டும். யார் யோவான் ஸ்நானகன்? நீங்க பேசுகிற டங்ஸ், அந்நிய பாஷை. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். அதுக்கப்புறம் தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு? வெளிப்பட ஆரம்பிப்பார். அவர் வந்துட்டாருன்னா எல்லாம் ரெடி ஆயிரும், எல்லாம் சூப்பரா ஆயிரும். அல்லேலூயா. அப்போ வழி ஆயத்தப்படுத்துறதுக்கு நீங்க யோவான் ஸ்நானகனை அனுப்பணும். அவாந்தர வெளிய தேவனுடைய பாதையா செவ்வை பண்றதுக்கு யோவான் ஸ்நானகனை அனுப்பணும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பள்ளங்களும்
உயர்த்தப்பட வேண்டுமானால் சொல்லுங்க, நீங்க உயர்த்தப்பட வேண்டும், மேன்மை அடைய வேண்டும், கனம் அடைய வேண்டும், கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும், ஆசீர்வாதங்களை பார்க்கணும், செழிப்பை பார்க்கணும். இயேசு வந்துட்டா எல்லாம் வந்துடும். இயேசு வந்துட்டா எல்லாம் வந்துடும். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும்? யோவான் ஸ்நானகனை அனுப்ப வேண்டும். யோவான் ஸ்நானகன் கர்த்தருடைய சத்தம், இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நம் மத்தியிலே மகிமையாய் வாசம் பண்ணினார். கர்த்தருடைய மகிமையை நீங்க பார்க்கணும். இப்ப கண்ணாடியில பாக்குற மாதிரி பாக்குறீங்களா? கர்த்தருடைய மகிமை என்ன பண்றீங்களா? 2 கொரிந்தியர் 3:17-18 வசனங்களை சொல்லுது, வாசி. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில பாக்குற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். கண்ணாடிங்கிறது வேத புஸ்தகம். வேத புஸ்தகத்துல இயேசுநாதர் மரித்தோர் உயிரோடு கூட எழுப்பினா இப்படியா அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? இது கண்ணாடியில பாக்குற. இது நிஜமாகணும்னா அது ஆவியானவரால முடியுமா? எப்ப நிஜமாகுமா? இதை நீங்க பார்க்க பார்க்க ஆவியில் நிறைஞ்சு பேச பேச அது நிஜமாய் உங்களுடைய வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிச்சிடும். அதுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். நிழல் நிஜமாகணும்னா ஆவியில நிறைஞ்சு பேசணும். ஆவியில நிறைஞ்சு நீங்க பேசும்போது, ஆவியில நிறைஞ்சு நீங்க இந்த கர்த்தருடைய புஸ்தகத்தை பார்க்கும்போது, குஷ்டரோகியை சொஸ்தமாக்கினார், இதை நீங்க ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷையில பார்த்தீங்கன்னா நீங்க அதை பார்க்க பார்க்க 1 நாள் 2 நாள்ல வராதா? வசனம் சொல்லுது, கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறீர்கள். நாளுக்கு நாள் உங்களுடைய மனசு புதிதாகணும். அதான் ஆவியில கட்டி எழுப்பப்படுறது. அல்லேலூயா. விசுவாசத்துல கட்டி எழுப்பப்படணும். உங்க மனசு சிந்த புதுசாகணும். அப்படின்னா நீங்க ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கணும். அப்ப கர்த்தருடைய சத்தம் தான் யோவான் ஸ்நானகன். அந்த சத்தத்தை முதல்ல என்ன பண்ணணும்? ஆசாரியன் என்ன செய்வான்னா, கவனி, தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போகும்போது அவனுக்கு விதவிதமான வஸ்திரங்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் அணிஞ்சிட்டு கடைசியில் என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதுளம் பல மணிகளை கட்டி விடுவாங்க. சுத்தி என்ன இருக்கு? மணிகள், பெல் எல்லாம் வச்சிருப்பாங்க. அவன் நடக்கும்போது பெல் சத்தம் வந்துட்டே இருக்கு. அவன் உள்ள போய் என்ன செய்வான்னா, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் உள்ள போயிடுவான். உள்ள போயிட்டு அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி அவன் தூபம் காட்டுறதும் ரத்தத்தை தெளிக்கிறதும் எப்படி செய்வான்னு சொன்னா, ஒரே இடத்துல நின்றுட்டு என்ன பண்ண மாட்டான், செய்ய மாட்டான். ஏன்னா யாருமே உள்ள போக முடியாது. ஒருவேளை மணி சத்தம் அடங்கிருச்சுன்னு சொன்னா கர்த்தர் அவனை அடிச்சுட்டாரு, செத்து போயிட்டான்னு அர்த்தம். உடனே என்ன பண்ணுவாங்க, சங்கிலியோட போவார் இவரு, அங்கிருந்து இழுத்துருவாங்க. சங்கிலி இருக்கிற மாதிரி அந்த சட்டம் நின்று போச்சுன்னா டெத்து, செத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஆசாரியன் செத்து போயிட்டான்னு அர்த்தம். சொல்லுங்க, ஆசாரியன் என்னைக்கு நாம அந்நிய பாஷையில பேசுறதை நிறுத்துவோமோ அன்னைக்கு நம்ம செத்து போயிட்டோம். அப்புறம் கயிறு கட்டி இழுத்துருவாங்க, சங்கிலி போட்டு இழுத்துருவாங்க. முதல்லயே சங்கிலி போட்டு எல்லாம் கொண்டு போவாங்க. உள்ள சங்கிலி பின்னாடி தொங்கிட்டு இருக்கும். வெளிப்பிரகாரத்தில் நிற்பாங்க சங்கிலியோட பிடிச்சிட்டு. இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மணி சத்தம் கேட்டே இருக்கு. பிரகாரத்துக்கு போகும்போது மணி சத்தம் கேட்கும், பரிசுத்த தலத்துல போகும்போது மணி சத்தம் கேட்கும். மகா பரிசுத்தத்துல போய் ஒரு இடத்துல நிக்க மாட்டாங்க. இப்படியும் அப்படியும் நடந்துட்டு தேவன் என்ன பண்ணுவாங்க, ஆசாரியன், பிரதான ஆசாரியன் தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்துல தூபம் காட்டுறது, ரத்தத்தை கொண்டு போய் உடன்படிக்கை பட்டியல தெளிக்கிறது, இது எல்லாத்தையுமே அவன் செஞ்சுட்டே இருப்பான். ஆனா அசைவாடிட்டே இருப்பான், நினைட்டு இருப்பான். ஏன்னா இந்த மணிசத்தம் இருந்தா தான் இந்த மணிசத்தம் வெளியில கேக்கு. இந்த மணிசத்தம் கேட்டாதான் உசுரோடு இருக்கான்னு அர்த்தம். இந்த மணிசத்தம் கேட்கல அப்படின்னா அவன் செத்துட்டான்னு அர்த்தம். என்ன விளங்குச்சு உங்களுக்கு இதுல இருந்து? நீங்க அந்நிய பாஷையில ஆவில இருந்து ஜெபிக்கலன்னா நீங்க செத்துட்டீங்கன்னு அர்த்தம். இதுக்கு மேல எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. ஆவியில டெத் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, நீங்க மகா பரிசுத்தலத்தில் இருக்கிறதுக்கு தகுதிய எனது பணத்தை என்ன பண்றது, செத்து போன பணத்தை என்ன பண்றது, வெளியே கயிறு கட்டி இழுத்து என்னென்ன பேசுவாங்க. நீ என்ன பண்ணாலும் போனோன்னு செத்து போயிட்டா, கர்த்தர் அடிச்சிட்டாரு. கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு,
சொல்றாங்க இல்லையா? இருக்கீங்களா? அப்ப இந்த மணி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷையில பேச 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 நீங்க உசுரோடையே இருப்பீங்க. கர்த்தருடைய ஊழியத்திலே ஆகட்டும், கர்த்தருடைய திட்டத்திலே ஆகட்டும், கர்த்தருடைய சித்தத்திலே ஆகட்டும், நீங்க உசுருள்ளவர்களா இருக்கிறீங்க, நடமாடிட்டு தான் இருக்கிறீங்க, அவருடைய வழியில தான் நடக்கிறீங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா, ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கிற ஜெபம். இப்படி சொல்றேன், ஆவியில் நிறைஞ்சு நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தருடைய சித்தத்துக்குள்ளேயே இருக்கிறீங்க, கர்த்தருடைய நடத்துவதற்குள்ள இருக்கிறீங்க, கர்த்தர் எங்க கொண்டு போய் வைக்கணும்னு நினைக்கிறாரோ அங்க இருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்ப அந்த சத்தம் ரொம்ப முக்கியம். அந்த சத்தத்தை கேட்ட போதுதான் என்ன பண்ணாங்க? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல எல்லாருமே கூடி வந்தாங்க. அந்த சத்தம் பாருங்க, அவங்களை அப்படியே அட்ராக்டிவ் பண்ணிருச்சு, கவர்ந்து இழுக்கக்கூடிய சத்தம். சொல்லுங்க, அந்நிய பாஷைங்கிறதே ஜனங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய சத்தம். இந்த அந்நிய பாஷையின் சத்தம் என்பது உங்களுக்கு முன்னாடி போய் எல்லா வழிகளையும் செவ்வையாக்குகிற சத்தம். இந்த அந்நிய பாஷையின் சத்தம் என்பது எப்போதும் உங்களை உயிரோடு கூட வைக்கிறது பரிசுத்த ஸ்தலத்துல. அல்லேலூயா. எப்பொழுதும் மரம் உசுரோடு இருந்தா தான் அது கனி கொடுக்கும். மரம் செத்து போச்சுன்னா கனி கொடுக்காது. அல்லேலூயா. நீங்க கனி கொடுக்கிறவங்களா மாறணும்னா பாருங்க, அந்த மாதுளம் பழத்தினுடைய கனிகள் அங்க தொங்கப்பட்டிருக்குது. அல்லேலூயா. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஆசானுடைய வஸ்திரத்துல கனிகளும் இருக்கும், வரங்களும் இருக்கும். கனிகளும் இருக்கணும், வரங்களும் இருக்கணும். மாதுளம்பழம் மணி சத்தம் இருந்துச்சு, கனியும் இருந்துச்சு. அல்லேலூயா. வரம் இருக்கணும், கனியும் இருக்கணும். ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணுல பிணைஞ்சு இருக்குமா? ஆசா நான் என்ன சொல்லி கொடுத்துக்கிறேன்? திட்டுறதா இருந்தாலும் அந்நிய பாஷையில திட்டிருங்க, பிரஷர் வராது, பிரஷர் கம்மியாயிரு. தமிழ்ல உங்க பாஷையில திட்டினீங்கன்னா, உங்க மொழிகளை திட்டினீங்கன்னா பிரஷர் ஏறிடு. அந்நிய பாஷையில திட்டினீங்கன்னா, அந்நிய பாஷைனா கெட்ட வார்த்தை இல்ல, தேவன் கொடுக்கிற பாஷை. அல்லேலூயா. இது ஆக்சுவலா அந்நிய பாஷை இல்லையா, அக்னி பாஷையா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல மொழிபெயர்த்துக்கிறாங்க. அப்போஸ்தலர் 2:4 அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த பாஷைகளின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசினார்கள். அது அக்னி பாஷை, லெசோன் இசு. என்னது? ஹீப்ருல என்னது? லெசோன் இசு. லெசோன்னா பாஷை, லெசோன்னா பாஷை, இசுன்னா அக்னி, அக்னி பாஷை. இந்த லெசோன் இசு நான் டீகோடிங் பண்ணி பார்த்தேன். இதெல்லாம் பண்ணலாம் தெரியுமா? என்னென்னமோ பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஹீப்ருல டீகோடிங் ஒன்று இருக்குது. 22 எழுத்தையும் வச்சு அந்த லெசோன் இசு அப்படிங்கிறத டீகோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதனுடைய முழு அர்த்தம் என்னன்னா, யெகோவா தேவனால் கொடுக்கப்பட்ட பாஷை. எதுக்கு அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்துவதற்கு. இயேசு கிறிஸ்துவை உயர்த்துவதற்கு யெகோவா தேவனால் கொடுக்கப்பட்ட பாஷை தான் லெசோன் இசுனுடைய முழு விளக்கம். அல்லேலூயா. அப்ப யோவான் ஸ்நானகன் என்கிற சத்தம் இயேசு கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தினது. எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவர், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் மேன்மை உள்ளவர். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தினார். ஏன்னா இவன் ஒரு லெசோன் இசு, இவன் தேவனிடத்தில் வந்த அக்னி. அல்லேலூயா. அப்ப நீங்க அந்நிய பாஷையில பேசும்போது இயேசு கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துகிறீர்கள், இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறீர்கள். அவர் சொல்றாரு, என்னை மகிமைப்படுத்துகிறவனை நான். ஆவியில நிறைஞ்சு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும்போது நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறீர்களாம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல. அப்ப நீங்க அந்நிய பாஷையில பேசும்போது தேவனுடைய சித்தத்துக்குள் இருக்கிறீங்க. நீங்க அந்நிய பாஷையில பேசும்போது உங்களுக்கு முன்பதாய் எல்லா சகலான கோணலான வழிகளும் செவ்வையாகுது. நீங்க ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷையில பேசும்போது எப்பொழுதும் உசுரோடு இருக்கிறீங்க, எப்பொழுதும் தேவ சித்தத்தில் இருக்கிறீங்க, எப்பொழுதும் தேவ சித்தத்தின்படி விண்ணப்பம் பண்றீங்க, எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்திட்டே இருக்கிறீங்க. இப்படி ஒரு அரிதான கிஃப்டை வச்சுட்டு இன்னும் உடைக்காம கிறிஸ்துமஸ் கிஃப்டை கிஃப்ட் கொடுத்தா உடைக்கவே மாட்டாங்க வச்சு அப்படியே பத்திரமா வச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன் சின்ன பிள்ளைகளுக்கு கிஃப்ட் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? உள்ள இருக்கிறது பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த வெளியில சுத்தி இருக்கு பார்த்தியா பேப்பர், கலர் கலரா, அதை பிச்சு எடுத்துட்டு போயிட்டு விளையாண்டு இருப்பானுங்க. ஏன்னா உள்ள என்ன இருக்குது அதுக்கு
தெரியவங்க காட்டிலும் வெளியில இருக்கிறது அப்படியே சொல்லிக்குதுறான். என்னதே சொல்லிக்கிறாங்க, அப்படி சொல்லிக்கிறாங்க, இப்படி பண்றாங்க, அப்படி. அது வெளியே பார்த்துக்கிறீங்க. ஆனா உள்ள இருக்கிறது என்ன தெரியுமா? உள்ள இருக்கிறது அந்த வரம். அப்ப தேவன் கொடுத்த அந்த கிஃப்டை எடுத்து வேணுங்க பிரிச்சு பாருங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் என்ன செய்தான்? அப்ப கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. அல்லேலூயா. வாசிச்சிருங்க 29வது சங்கீதம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடைய கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கும், கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய சத்தம் நமக்கு சமாதானத்தையும் பலனையும் தருகிறது.